ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, அண்ணே நான் இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஒரு முட்டாள்தனத்தோடு நான் இங்கே வந்துட்டேன். நான் ஆபத்தில் இருக்கிறப்போ எல்லாருமா வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க. அந்த ஒரு ஆசையிலையும் பாசத்தினாலும் மட்டும்தான் இங்கே வந்தேன். உங்களுக்கு விருந்து வைக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்களை கூப்பிட்றதுக்காக இங்கே வந்தேன். அதுவுமே நான் ரொம்ப தயங்கிக்கிட்டு தான் இருந்தேன், இங்கே வரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜி தான் என் கூட எல்லாருமே நல்லா பேசினாங்க. நீங்களும் வாங்க அத்தை, உங்கள் கூடயுமே நல்லா பேசுவாங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ராஜி கூப்பிட்டா. நான் அப்போவுமே ரொம்பவே தயங்கினேன், தடுமாறினேன். ஆனாலும் ஒரு பக்கம் ஒரு மூளைக்குள்ளே ஆசையாக இருந்தது. அண்ணனும் கூட சந்தோஷமாக பேசலாம், அண்ணனுங்களை விருந்துக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசையாக வந்தேனே. ஆனால் இப்போ வரைக்குமே என் மேலே உங்களுக்கு கோவம் போகலை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. மன்னிச்சிருங்கண்ணே, நான் இங்கே வந்தது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில் இருந்துட்டு, என்ன நீ பாட்டுக்கு நின்று பேசிக்கிட்டே இருக்க, என்ன விட்டா இப்படியே பேசி பேசி அண்ணனோட மனசை கரைச்சி இங்கே நின்றுடலாம், இந்த வீட்டில் உள்ள மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடலாம், சொத்து பத்தில் பங்கு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நீ ஒரு பிளான் போட்டு வந்திருக்க. ஏதோ நீ கஷ்டத்தில் இருக்கிறதுனால ஏதோ மனசுக்கு கேட்க முட்டாமல் நாங்கள் வந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருக்கிற எந்த கோவமும் இப்போ வரைக்குமே எங்களுக்கு போகலை. நீ எங்கள் குடும்பத்தை எம்பிட்டு அவமானப்படுத்தின, அசிங்கப்படுத்தின. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அசிங்கத்தை எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ வரைக்குமே நாங்கள் எவ்வளவோ அவமானங்களை நாங்கள் வந்து எதிர்கொள்கிறோம். அது எல்லாமே உன்னால தானே, உன் தங்கச்சி ஓடி போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நிறைய பேர் பேசுறது உண்டு. இங்கே பாரு, தேவையில்லாமல் இங்கே வந்து சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு எங்களுக்குள்ளே நுழைஞ்சி என்னையும் அண்ணனையும் பிரிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி ரொம்பவே சுக்குநூறாக உறைஞ்சி போயிடுறாங்க. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரிலாம் சத்தியமாக ஒரு துளி கூட என் மனசில் எண்ணமே அப்படி கிடையவே கிடையாதுண்ணே. உங்களை விருந்துக்கு கூப்பிட்றதுக்காக மட்டும்தான் நான் வந்தனே தவிர மற்றபடி உங்கள் கூட நல்ல விதமாக பேசி நாடகம் போட்டு இந்த வீட்டோட மொத்த சொத்தையுமே சுருட்டி போகணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் எனக்கு இல்லவே இல்லைண்ணே. ஏண்ணே பணம் பணம் சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு இப்படி அது மேலே பூரிப்பாக இருக்க, பாசம் சொந்த பந்தம் அதெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டியாண்ணே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, சும்மா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. பாசமெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் நீ பண்ணிட்டு போன துரோகம் அப்படி. என்னதான் உன் புருஷன் நல்லவனாக இருந்தாலும் சரி, வல்லவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாலுமே இருக்கட்டும், ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு அவன் நம்பிக்கை துரோகி. அவனை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவனை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம். அவனை மட்டும் இல்லை, உன்னையும் தான், நீயும் அவனும் சேர்ந்து தானே இந்த குடும்பத்துக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டு போனீங்க. இப்போ வரைக்குமே அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து நம்ம கோமதியோட மனசை ரொம்பவே நோவடிக்கிறாங்க. ராஜ் இருந்துட்டு, சித்தப்பா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு சித்தப்பா, இப்படி ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி யாரையுமே பேசிடக்கூடாது. அதுவும் உங்கள் கூட பிறந்த தங்கச்சி, அவங்கள போயிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அத்தையோட மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்காது ராஜி. ஏதோ நீ அண்ணனோட பிள்ளையாக போயிட்டியே, அதுவும் இந்த வீட்டோட செல்ல பிள்ளையாக போயிட்டியே, நீ காலையில் வந்தப்போ கூட உன்னை போன்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்ல முடியல, அதனால தான் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். ஏதோ ஒரு டைம் அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கே உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருப்போம்னு நினச்சிங்களா? அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வர வேலைலாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சொந்த பந்தமும் இல்லை, ஒட்டும் உறவும் கிடையாது. ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, டே சக்தி, ஏண்டா இப்படி ஊசியால் போட்டு குத்துற மாதிரி பேசுகிற, இதெல்லாம் ரொம்ப தப்புடா. கோமதி நொறுங்கி போயிட்டாடா, பார்த்தல அவள் எப்படி அழுகிறான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட உனக்கு மனசு இறங்கவே இல்லையாடா, என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா கேட்கவும், ஆத்தா நீ சும்மா ராத்தா, இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணே, இவங்க அழுது நாடகம் போட்டாலாம், இவங்கள நம்பாதீங்கண்ணே. இவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்தின கஷ்டம், துன்பம், நஷ்டம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம நிறைய அவமானத்தை சந்திச்சுருக்கோண்ணே. உங்களுக்கு தான் தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. 4 இடத்துக்கு போயிட்டு வர நமக்கு தானே எல்லாமே தெரியும். அண்ணே, இவங்கள வெளியே போக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, போதுண்ணே, நீ இந்த அளவுக்கு கடுமையாக பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா தெரியும், ஆனால் நடக்காது. இதுக்கு அதாவது முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்கன்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்தேனே தவிர, மற்றபடி நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க, நீங்கள் இன்னுமே என் மேலே கோவமாக தான் இருக்கீங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். ராஜி வா ராஜி போகலாம். அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை. சித்தப்பா, நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே அத்தையோட மனசை ரொம்பவே காயப்படுத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அத்தைக்கிட்ட சாரி கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம
சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கவும், நம்ம சக்தி இருந்துட்டு ஆனால் என்னென்ன பார்த்துக்கிட்டே இருக்க, என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்னு இந்த ஓடுகாலிங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏய் ஓடுகாலிங்களா, ஒழுங்கா 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்க. நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அம்புட்டு பெரிய தப்போனும் நான் பண்ண கிடையாது. தப்பு பண்ணது, துரோகம் பண்ணது எல்லாமே நீங்கள், அசிங்கப்படுத்துனது எல்லாமே நீங்கள் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அது எங்கள் குடும்பத்துக்கு எம்பிட்டு அவமானமாக இருந்தது தெரியுமா? அதான் நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்தோம். மற்றபடி உங்கள் மேலே இருக்கிற பாசம், அன்பு அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. 2 பேரும் காதலிச்சு ஓடிப்போன ஓடுகலைங்க தானே. இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படி படியை எடுத்து வச்சிங்க, காலடி எடுத்து வச்சிங்களா, காலை துண்டாக கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட ராஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே முத்துவேல் கிட்ட போயிட்டு, அப்பா என்னப்பா சித்தப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் என்னென்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, காலை வெட்டிடுவோன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நல்ல வார்த்தையாப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா. அத்தை அப்படி என்ன பாவம் பண்ணிருச்சு? அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போச்சு, அதெல்லாம் ஒரு தப்பாப்பா? இந்த காலத்தில் யார் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க? ஏன் நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க? என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமே ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்கப்பா. ஏன் நீங்கள் மட்டும் இவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்கீங்க? அந்த பகையை மட்டும், வன்மத்தை மட்டும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னப்பா சாதிக்க போகிறீங்க? ஒன்றுமே இல்லைப்பா. நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம்னா கூட தெரியவே தெரியாதுன்னு, நமக்கு நிரந்தரமே இல்லாத உயிர்னு இது. நம்ம சண்டை போட்டது அதாவது பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு அதவே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறதானே, நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்ல. கஷ்டத்தையும் வன்மத்தையும் கோபத்தையும் பகையையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? நீங்களே தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறது தான் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக எமோஷ்னலாக பேசுகிறாங்க. முத்துவேலுக்குமே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுதுன்னு கூட சொல்லலாம். நம்ம ராஜு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே. உடனே சக்திவேலுக்கு ரொம்பவே பதட்டமாயிருது. எங்கே இந்த ராஜி அண்ணனோட மனசை பேசியே கரைச்சிருவாளோ? ஒருவேளை அண்ணனோட மனசு மாறி இவங்க 2 பேருமே ஏற்றுக்கிட்டா என்ன பண்ணுறது? கோமதி அவள் வந்த வேலையை முடிச்சிருவாளே, சொத்தில் பாதி கண்டிப்பாக இவள் வாங்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எப்படியாவது இது 2ங்களையும் துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் ஓடுகளையாங்களா, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியும் கோமதியையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவும், உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, இதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுடா, இவ்வளோ நேரம் நீ ஊசியால் உடம்ப போட்டு குத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இப்போ என்னடா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற, இதெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா நீ கொஞ்ச நேரம் சும்மா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் எடுத்துட்டு, சக்தி அமைதியாரு சக்தி. உடனே ராஜிக்கிட்ட போயிட்டு, இங்கே பார் ராஜி, நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் பண்ண நம்பிக்கை துரோகத்தை நாங்கள் எப்போவுமே மறக்கவே முடியாது. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இப்படி தான். நாங்கள் இந்த பகையை எப்போவுமே நாங்கள் மறக்கவே மாட்டோம். உங்கள் மேலே இருக்கிற கோவம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புறீங்களா? சக்தி நீ போய் சாப்பிடு போ, நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணே, சாரிண்ணே, உங்கள் முன்னாடி நான் இவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். இவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை, உங்கள் முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. சக்தி போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நம்ம கோமதி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ராஜுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சும்மா இருந்தவங்கள நம்மளே இங்கே கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே காயப்படுத்த வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு நம்ம அப்பத்தா இருந்துட்டு, 2 பேரும் மிருகத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்கடா, கொஞ்சமாவது யோசிச்சு முன்ன பின்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களாடா? அதுவெல்லாம் இல்லவே இல்லை. வாயில் என்ன வருதோ அது எல்லாத்தையுமே கேட்டு விட்டுறதா? அவளும் ஒரு மனுஷி தானேடா, அவள் என்ன பொம்மையா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவளோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும் தெரியுமா? நொறுங்கி போச்சுடா, நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தான் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம சக்தியில் இருந்துட்டு, ஆத்தா அவங்கள பற்றி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, என்ன தான் அவங்க வந்து எங்ககிட்ட பாசமாக பேசினாலும் நடிக்க செஞ்சாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் மயங்குற ஆளுங்க கிடையாது. நடந்தது தான். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் பண்ணதை விட அந்த பாண்டியன் பரதேசி வந்து நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் எப்பவுமே மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கோமதியும் அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா ரொம்பவே அதிர்ச்சியாக வந்து, என்னாச்சு அத்தை, ஏன் அழுகுறீங்க? ராஜி என்னாச்சு, ஏன் அத்தை அழுகுறாங்க? நீ போனப்போ சந்தோஷமாக தானே வந்த, அத்தை மட்டும் அழுதுகிட்டு வராங்க, என்ன நடந்துச்சு அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மீனா, நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது, நான் அவங்க எல்லாரோட மனசுமே மாறிட்டுருக்கோம், அவங்கள நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு தான் போனேன், ஆனால் அவங்க நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருந்தது, சத்தியமாக இப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் தான் போகவே வேண்டான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க.
ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ராஜ் இருந்துட்டு, "அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. என்னால தானே நீங்க அந்த வீட்டுக்கு வந்தீங்க. என்ன ஏத்துக்கிட்ட மாதிரி, அதாவது என்கிட்ட எதுவுமே அவங்க கோவமா பேசல. அதே மாதிரி தான் உங்களையும் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன் அத்தை. எப்படியாவது அந்த வீட்ல உங்கள சேர்த்து விட்டுறணும். நீங்க சந்தோஷமா இருக்கணுன்றத பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். ஆனா, இது அதுக்கு ஆப்போசிட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அத்தை. தயவு செஞ்சு அவங்க எதுவும் பேசுனது எதையுமே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. தயவு செஞ்சு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. "அது எப்படி ராஜி என்னால் மறக்க முடியும்? அண்ணனுங்க மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன். காதலிச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மட்டும்தான். அது கூட தப்புன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வரைக்குமே அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு எங்கேயுமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை எதையுமே புரிஞ்சுக்காம அண்ணனுங்க இப்படியெல்லாம் பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் அப்போவே சொன்னேன்ல, அவங்களுக்கு என் மேலே இருக்கிற கோவம் இன்னுமே போகலை" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம பாண்டியனும் சரவணனும் வராங்க. கோமதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாக சரவணன் இருந்துட்டு, "அம்மா என்னாச்சுமா என்னாச்சுமா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரே ராஜி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, "நீ எதுக்காக கோமதி அங்கே போகிற" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லைங்க அண்ணனுங்க நம்ம இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்போ நம்ம பக்கத்துணையாக வந்து நமக்கு ஆறுதலாக நின்று நம்மளை காப்பாற்றவும் செஞ்சாங்க. அதனால தான் அதுக்கு கைமாறா நம்ம அவங்களுக்கு விருந்து வைக்கணும், வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் போயிட்டு கூப்பிட போனோம். ஆனால் அண்ணனுங்க ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு இங்கே நம்ம கோமதியை பயங்கரமாக அழுகுறாங்க. "சரி கோமதி அழுகாத, அண்ணனுங்களோட புத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சுமே நீ எதுக்காக அங்கே போன? அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுறது சகஜம் தானே. இதெல்லாம் எத்தனையோ டைம் உன் அண்ணனுங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது தானே. இதை நினச்சி நீ அழுகாத கோமதி, விடு கோமதி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம கோமதியை சமாதானம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, "அம்மா நமக்கு மட்டும் இப்படி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிடா சரவணா, நீ எதுவும் கஷ்டப்படுத்திக்காதடா. ஏன்னா ஏற்கனவே நீ ரொம்ப நொந்து போயிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பண்ணுறதுமா, இன்னும் அந்த மயிலுன்றவ என்ன அந்த பொய்க்காரி வந்து காயப்படுத்திக்கிட்டே தான்மா இருக்கா. கடையில் கூட என்ன நிம்மதியாக வேலை பார்க்க விட மாட்டேங்கிறா. கடையிலே வந்துட்டாம்மா. அவள் கடையில் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து எதுக்காக சாமான் பொருளெல்லாம் இறக்கி விட்டு அதாவது எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக வந்து கேட்குறாம்மா. நல்லா நான் அவளை வெளுத்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவளை அனுப்பி வச்சாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, "டேய் சரவணா, என்ன கூட விட்டுருடா. என் அண்ணனுங்க ஏதோ பேசுகிறாங்க விடு. ஆனால் உன் வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. உன் வாழ்க்கையை நான் எப்படி சரி செய்வேன்னு எனக்கு சத்தியமாக புரியலடா சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா என் வாழ்க்கையை பற்றி நீ எதுவுமே கவலைப்படாதம்மா. கண்டிப்பாக அந்த பொய்க்காரிக்கிட்டேருந்து எனக்கு விவாகரத்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குவேம்மா. அது மட்டும் எனக்கு ஒன்று மட்டும் போதும். அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அஹ், அது போதுமா. நான் உங்கள் கூடவே சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கழிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. காலையிலே எழுந்திரிச்சு மீனா எல்லாருக்குமே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கோமதி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி சாம்பிராணி புகைலாம் போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரவணனோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அவனுக்கு அந்த பொய்க்காரிக்கிட்ட இருந்து விவாகரத்து கிடைச்சிடணும், அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை நல்ல விதமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதே சமயம் அன்னைக்கு விரதமாகவும் இருக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு ஒரு வேலை விஷயமா, அதாவது அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. அதனால் இங்கே கோமதி கிட்ட சொல்லிவிட்டு, "நான் கடைக்கு அப்படியே போயிடுறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிவிட்டு கடைக்கு வந்துடுறேன்ப்பா. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க" அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "டேய் சரவணா, நீ சாப்பிடலையாடா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்பா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுறேன். நான் இப்போது என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிவிட்டு அப்படியே கடையை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதா சொல்லியிருப்பாங்க. நம்ம சரவணன் போகிற வழி எல்லாமே மயில் கூட ஒரு சில இடத்துக்கெல்லாம் போயிருப்பாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதாவது ஒரு டைமு கடைக்கு வந்தப்போ டீ வேணும், 5 ஸ்டார் வேணும், இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நம்ம மயில் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமாக வெறுப்பாக பார்த்துக்கிட்டு வராங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு வர சொன்ன இடத்துக்குமே வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்ததுமே, "வாடா சரவணா, வாடா டீ சாப்பிட்றியாடா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "வேண்டாம் வேண்டாம், எதுக்காகடா என்ன அவசரமாக நீ வர சொல்லியிருந்தே" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமாம், உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனையாமே. உன் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பொய் சொல்லி உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க போல். இப்போது பிரச்சனையில் உங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையாடா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "என்னடா சரவணா முகமெல்லாம் மாறுது" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எதுக்காக சஞ்சய் அதெல்லாம் கேட்குற" அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
இதை பற்றி கேட்டாவே எனக்கு பயங்கர கோவம் வருது. என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்லவே சொல்லாத, அதாவது அந்த மயில்ன்றவளை சொல்லவே சொல்லாத. ஏன்னா அவளை பொண்டாட்டின்னு சொன்னால் எனக்கு கடுப்பு ஏறுதுடா, கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, என்ன சரவணா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் கேள்விப்பட்டேன்டா, கண்டிப்பாக உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும், இது விஷயமா உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் உன்னை வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்க நம்ம சரவணனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக என்கிட்ட என்னடா பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இங்கே சஞ்சய் சொல்கிறாங்க, இல்லை சரவணா, எப்படியும் நீ உங்கள் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடுவல்ல, கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கண்டிப்பாக அந்த பொய்க்காரியை நான் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன், அவளுக்கு கூட நான் எங்கடா ஒன்று சேர்ந்து வாழ முடியும், அவளை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது, 2 வருஷமாக என்னையும் என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக கூட எங்கள் குடும்பத்து மேலே பொய்யான கேஸை போட்டு எங்கள் எல்லாரையுமே உள்ளே தள்ளி வச்சுருந்தாடா, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், எங்கள் குடும்பத்தை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கர கடுப்பாக கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு, சரி சரவணா, நீ கன்ஃபார்மாக டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன்னா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருக்கேன், கண்டிப்பாடா டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேம்மா, அதை வச்சு நீ என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சஞ்சய் தயங்குறாங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லு சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சஞ்சய் தயங்கிக்கிட்டே, இல்லை சரவணா, என் தங்கச்சி கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாடா, வந்து கூட ரொம்ப நாளாகவே வீட்டிலே தான் இருக்கா, அவள் ரொம்பவே கஷ்டப்படுறாடா, அவளுக்கு சின்ன வயசு தான் தெரியுமா, அவளுக்கு என்ன இப்போது 26 வயசு தாண்டா ஆகுது, 25 வயசில் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துலேயே பிரச்சனைனால வந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக அவங்க வீட்டுக்காரனுமே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிரச்சனைனால அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா, என் தங்கச்சியை அந்த குடிகாரன் ரொம்பவே கொடுமைப்படுத்துவான், அடிக்குவான், உதைக்குவான், வீட்டில் உள்ள அம்பட்டு வேலையும் செய்ய சொல்லி ரொம்பவே காயப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், அப்போ கூட என் தங்கச்சி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையையும் பார்த்துட்டு, அதாவது அவங்களுக்கு இது நிலமெல்லாம் இருக்குடா, விவசாயம் கூட செய்வாங்க, கொல்லிலையுமே அதிகமாக வேலை பார்ப்பான், அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமனார் மாமியார்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே சாப்பாடுலேருந்து மற்ற எல்லாமே அவங்க கிட்டேக்கு போய் உட்காரணும், அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட தட்டை கூட அவங்க எடுத்து ஊற்ற மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என் தங்கச்சியை வேலை வாங்குவாங்க, அப்போ கூட என் தங்கச்சி கஷ்டப்பட மாட்டா, எல்லா வேலையுமே செஞ்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாள். ஆனால் அவங்க புருஷன் ஒவ்வொரு நாளும் சந்தேகப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் அவளை அடித்து குடிச்சிட்டு வந்தாவே என் தங்கச்சியை பிடிச்சி ரொம்பவே அடி வெளுத்து வாங்கிடுவான்டா, நாங்களும் இதெல்லாம் என் தங்கச்சி வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாள், நான் என் அப்பா நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம், கொஞ்சம் பொறுமையாரு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, அதுக்கப்புறம் என் தங்கச்சியெல்லாம் அங்கே தாக்கு பிடிக்க முடியலடா, அதான் என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டா, ரொம்ப கொடுமை அனுபவிச்சா, அது மட்டுமா உங்கள் அம்மா வீட்டில் இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டான்னு சொல்லிட்டு வரதட்சணை வேணும்னு சொல்லிட்டு வரதட்சணை கொடுமை கூட. ஆனால் நாங்கள் இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு எதுவுமே நாங்கள் இது பண்ணல, என் தங்கச்சி வீட்டிலே இருந்தால் கூட இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்லிட்டேன். ஒரு 7-8 மாதமாக எங்கள் வீட்டில் தான் இருக்கா, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டுக்காரன் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததா நாங்கள் கேள்விப்பட்டோம், சாவுக்கு கூட நாங்கள் யாருமே போகவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, உங்கள் தங்கச்சி நினச்சா எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்கிட்ட எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சஞ்சய் இருந்துட்டு, இல்லைடா, நீயும் உன் ஒய்ஃபை விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்கிற, அதான் என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சரவணன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருடா, இது உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்யாண வாழ்க்கையில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் என் தங்கச்சி அப்படியெல்லாம் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டாடா, உன் குடும்பத்தையும் உன்னையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பா, கல்யாணம் ஆகி 3 மாதம் தான்டா ஆயிடுச்சு, அவளோட வாழ்க்கையவே அவள் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா, அது மட்டும் இல்லாமல் வேறு யாரையுமே நம்பி 2ஆம் தரமாக என்னால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலடா சரவணா, உன் கூட நான் 20 வருஷமாக பழகியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆமாம் கிட்டத்தட்ட 20 வருஷம், நீயும் நானும் ஒன்றாவே படித்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்திருக்கோம், நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கோம், அந்த விதத்தில் பார்த்தா நீ ரொம்ப நல்லவன்டா, உன் கூட இருந்திருக்குல்ல, உன்னுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியில் ஒரு குடிகாரங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா, இப்போது வாழ்க்கை இழந்து நிற்கிறாடா, அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாடா,
உன்ன மாதிரியே அவ ரொம்ப அழகா இருப்பா. உனக்கு ஏத்த ஜோடியா தான் இருப்பா. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தில உள்ள எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அவ அ கண்டிப்பா உனக்கு செட் ஆகுவான்னு எனக்கு தோணுதுடா. இது விஷயமா உன்கிட்ட நான் பேசணும்னு தான் நெனச்சேன். உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் ஒரு வேள விவாகரத்து நடந்துருச்சு அப்டின்னா, கண்டிப்பா என் தங்கச்சி கூட நீ ஒண்ணு சேர்ந்து வாழலாம்ல. 2 பேருமே நீங்க பாதிக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாம நீயும் ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்லாம என் தங்கச்சியும் ரொம்ப ரொம்ப நல்லவ. நல்லவங்களுக்கு தான்டா இப்படி வாழ்க்கையே கெட்டு கிடக்கும். அந்த மாதிரி இப்போ உங்க 2 பேரோட வாழ்க்கையுமே இருக்கு. அதான் உங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ற சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க சரவணன் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இல்லடா சஞ்சய், எனக்கு பொண்ணுங்கள பார்த்தாவே எரிச்சலா இருக்கு. எ உண்மையாவே இன்னொரு கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம சரவணன் வந்து சொல்லவும், உடனே இங்க நம்ம சரவணன் கிட்ட சஞ்சய் சொல்றாங்க, "இங்க பாரு சரவணா, ஏன் உங்க அம்மா அப்படிதான் இருக்காங்களா? அதான் உங்க அதாவது உங்க ஒய்ஃப் மயில் அவங்கள மாதிரியா இருக்காங்க? ஏன் உங்க தங்கச்சி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "டேய் அவங்களலாம் என் அம்மா, என் தங்கச்சிங்க, என் அக்காவெல்லாம் அந்த மயில் கூடலாம் நீ ஒப்பிட்டு பார்க்காதடா. அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. பாத்தல்ல 2 பேருமே லேடீஸ் தானே. உங்க அம்மாவும் உங்க குடும்பத்த ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. உங்களையும் உங்க அப்பாவையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா மயில் அப்படி இல்லைல்ல, உங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்காங்க. இப்படி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. உங்கள் அம்மாவை மாதிரி ஏன் தங்கச்சி உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு நான் சொல்கிறேன்டா. இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய துக்கத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு கஷ்டத்தை மறக்கிறதுக்காக நம்ம இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம வேறு வேலை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நடந்த கஷ்டம், நடந்து முடிஞ்ச பிரச்சனைகள் அது எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கே இருக்காதுடா சரவணா. அதனால தான் சொல்கிறேன், என் தங்கச்சிக்குமே அப்படி தான். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஏதாச்சும் சாதிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் நல்லா இருக்கணும்டா. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. நீ ரொம்ப நல்லவன்டா. உங்கள் 2 பேரையுமே ஒன்று சேர்த்து பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. எதுவாக இருந்தாலும் நீ யோசிச்சு நிதானமாக பதில் சொல்லு சரவணா. நான் இப்போ கிளம்புறேன். நீ நைட்டுக்கா கால் பண்ணு. வேணா வீட்டில் கூட பேசுடா. ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சரவணனுமே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. கடைக்கு போனதுலேருந்தே இங்கே சஞ்சய் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவன் சொன்னதும் கரெக்டு தானே. இது எப்படி நம்ம மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டோம். மயிலோட நினைவுகள் ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகணும். இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வாழ்க்கையுமே நமக்கு தப்பாக அமைஞ்சிருச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போது நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுமே வாழ்க்கை இழந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு வாழ்க்கையில். அதே மாதிரி நம்மளுமே ரொம்பவே காயப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக 2 பேருக்கும் செட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம தனியாக முடிவெடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தம்பிங்க கிட்ட வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு ஒரு நல்ல முடிவை வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாண்டியனுமே இப்போது கடைக்கு வந்துடுறாங்க. வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணனும் பாண்டியனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம சரவணன் வந்து தம்பிங்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக கதிர், அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இவங்க 2 பேரையுமே மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம பழனியுமே மேலே வராங்க. என்னடா மாப்பிள்ளைங்களா 3 பேருமா இந்நேரத்துக்கு இங்கே மொட்டை மாடிக்கு வந்திருக்கீங்க, என்ன ரகசியம் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் இருந்துட்டு, வாங்க மாமா, அண்ணன் தான் எதுக்கோ கூட்டிகிட்டு வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, ஏதோ முக்கியமான விஷயம் பேசுது போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பழனி இருந்துட்டு, என்ன சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தயங்குறாங்க. எப்படி சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுனே உங்களுக்கு தெரியல. உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அண்ணே எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுண்ணே, நாங்கள் எதுவுமே நினச்சிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த எங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம சரவணன் இருந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்படி தான் சஞ்சய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு, அண்ணே உண்மையாகவே நீங்கள் அந்த மயிலை வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாடா, அவள் கூடலாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. அப்படி ஒரு பொய்க்காரி கூட வாழ்கிறத விட நான் செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பழனி எல்லாருமே யோசிக்கிறாங்க. பழனி இருந்துட்டு, கண்டிப்பாக மயில் கூடலாம் யாருமே வாழவே முடியாது. இங்கே பாரு சரவணா, நீ மயிலை விவாகரத்து பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை தனியாகவும் ஓட்ட முடியாது. குடும்ப குட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மச்சானும் அக்காவும் ஆசைப்படுவாங்க. அந்த பொண்ணுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான். அந்த பொண்ணுமே பாதிக்கப்பட்டிருக்கு. குடிகாரனால் ரொம்பவே
கஷ்டப்பட்டுருக்குன்னு நீ சொல்ற. கண்டிப்பா உங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. இது விஷயமா நீ மச்சான்கிட்டயும், அக்காகிட்டயும் ஒரு வார்த்தை பேசிட்டு, எது ஒண்ணும் நீ முடிவு எடு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கதிருமே, "ஆமாண்ணே, உன் மனசுக்கு எது கரெக்ட்டா இருக்கோ அது நீ யோசிச்சு முடிவெடுண்ணே. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதான் அந்த மயிலண்ணி வந்து தான் உங்க வாழ்க்கையவே கெடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் இந்த குடும்பத்தில உள்ள எல்லாரோட நிம்மதியுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா இனிமே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதா தானே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. இப்போ இங்க சரவணனுமே, "எனக்கு என்னமோ இது கரெக்ட்டா தான் இருக்கும்னு தோணுது. நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்குமே அந்த பொண்ண நான் பார்த்து பேசுனது கூட கிடையாது. அ அதாவது உங்க எல்லார்கிட்டயுமே பேசிட்டு முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ண பார்க்கலாம். என்ன ஏதுன்னு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இங்க நம்ம பழனி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு விவாகரத்து வாங்கணும் அந்த மயிலுக்கும் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா மாமா, அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நம்ம கோமதியும் பாண்டியனும், "என்னடா 4 பேருமா இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ ரகசியம் பேசுகிறீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, "அண்ணே நான் எல்லா விஷயமே சொல்லிட்டேன் அண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் இப்போ வேணாம்டா அப்புறமா அண்ணே எப்போ சொன்னாலும் சொல்லி தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு, "என்னடா என்னடா விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதிர் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் இதை கேட்டு நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இங்க பாரு சரவணா, கண்டிப்பா அந்த மயில் கூட நீயே ஒன்று சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னா கூட நான் விட மாட்டேன்டா. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய மோசக்காரங்க. நீ அவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்றேன்னு போனா கூட என்னைக்கோ ஒரு நாள் நீ அவளுக்கு பிடிக்காம நடந்துக்கிட்ட அப்படின்னா உன் தலையில தூங்குறப்ப கல் எடுத்து போடுறதுக்கு கூட அவள் அஞ்ச மாட்டா. அவளை விவாகரத்து பண்ணிட்டு நீ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையே தேடிக்கோடா. கண்டிப்பா நீ நல்லா இருப்படா சரவணா. உன்னுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். உன்ன மாதிரி ஒரு அப்பாவிய இந்த மயில் குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. அதுக்கான தண்டனையை கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு குடுப்பாங்க. நீ கவலையே படாதடா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோமதி வந்து சொல்றாங்க. இப்போ கோமதியும் பாண்டியனும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சரவணனுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ சரவணன் எடுத்த முடிவு கரெக்ட்டு. சரவணன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா, சந்தோஷமா வாழ்ந்தா எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ.